ஒரு டைரக்டர் தாங்க வந்து கதை எழுதுவார், ஒரு வந்து நடிகருக்கும் கதைக்கும் சம்மந்தங்கள்லாம் தெரியாது, அப்படிலாம் பிரித்து பார்த்து தெரிகிற மாதிரியான ஒரு இதெல்லாம் இல்லை. ஐடியாவே இல்லாமல் வந்திருக்கீங்க. எதுவுமே இல்லாமல் வந்து எனக்கு வந்து அப்போ அந்த டைமில் நான் வந்து இப்போ மாதிரி இல்லை, ரொம்ப டஃப்பான ஒரு பீரியட் வந்து. அந்த டைம்லலாம் நீங்கள் வந்து ஒரு டைரக்டரை மீட் பண்ணணுங்கிறது ஒரு மாபெரும் அதிசயங்களில் ஒன்றா இருக்கும். இன்றைக்கி ஈஸியாக வந்து நமக்கு வந்து ஒருத்தர் டைரக்டரோட பேசிட முடியுது, ஒரு டைரக்டருடைய கான்டாக்ட் நம்பர் நம்மளை வாங்கிட முடியுது. ஸோ அந்த காலகட்டத்தில் நான் வந்து உள்ளே வரப்போ வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கும் போது ரொம்ப டஃப்பாக இருந்தது வந்து. ஸோ வந்த பிறகு நான் கொஞ்சம் எனக்கு கிடைத்த நண்பர்கள், எனக்கு கிடைத்த மாஸ்டர்ஸ், ஏன்னா நான் வாசித்த புத்தகங்கள் எல்லாமே என்னோடய லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜில் இது எல்லாமே வந்து எனக்கு வழங்கப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங்காக வந்து ஒவ்வொரு பீரியட்லையுமே அது எனக்கு வந்து சேர்ந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் நல்ல டைரக்டர்ஸ் கிடைச்சாங்க, ஒரு காலகட்டத்தில் நல்ல புத்தகங்களை வாசிக்க சொல்லக்கூடிய ரெஃபர் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, அப்புறம் நல்ல புத்தகங்கள் என்னை மோல்டு பண்ணிச்சு. இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்த பிறகு தான் நான் வந்து ஆர்ட்னா என்ன, டைரக்ஷன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கிளாரிட்டி வந்து நான் சினிமா வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது வந்து. ஸோ நான் வந்த பிறகு நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய நண்பர்களை மீட் பண்ணி அவங்க மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக நம்ம வந்து சினிமா நமக்கான பாதை இது, இப்படியான படங்கள் தான் பண்ணணுங்கிறத தேர்வு செய்வதற்கு அது எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு வந்து. இப்போ நான் கேட்டேன்றதுனால ஒரு அழகான ஷார்ட் ஸ்டோரியாக சொல்லிட்டீங்க. இதுக்கு பின்னாடி நிறைய வழிகள் வேதைகள்லாம் இருந்திருக்கும் கண்டிப்பாக. பட் எதுவுமே இல்லாமல், ஒரு சப்போர்ட் இல்லாமல் சினிமாக்குள்ளே வரணும்ட்டு வரவங்களுக்கு எப்போவுமே ஒரு டிஃபிகல்ட் ட்ராஜடி பார்த்து தான் இருந்திருக்கு. சென்னையில் வந்து இப்படி கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டுலாம் சொல்லி காசுக்கு, சாப்பாட்டுக்கு, இன்ஃபேக்ட் அந்த மாதிரி இனிஷியல் ஸ்ட்ரகிள் இருந்ததா உங்களுக்குமே? பயங்கரமாக இருந்தது. நான் சென்னைக்கு வரணும்னு முடிவு பண்ணி சென்னைக்கு வர்றதுக்கே எனக்கு வந்து 8 months ஆச்சு வந்து. ஐயோ. ஸோ லோக்கலில் நமக்கு வந்து அந்த ஊரை சார்ந்தவங்க, சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவர் ரெக்கமெண்ட் பண்ணால் நம்ம சினிமாவில் இவர் சேர்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரி ஊரில் அந்த ஏரியா இருக்கக்கூடிய சில பேர், அங்கேயே நான் வந்து நிறைய முயற்சிகள் செஞ்சேன். அப்படி தான் வந்து நம்ம முதல்ல இப்போ இந்த கதை நடக்கக்கூடிய கடையநல்லூரில் எம்ஏ காஜான்னு ஒரு டைரக்டர் இருக்கிறார் வந்து. அவர் தான் விஜயகாந்தை வந்து ஆக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணவர். ஸோ வந்து இனிக்கும் இளமைங்கிற படம், மாந்தோப்பு கிளி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஆடு காமெடிலாம் வந்து ஆடு பின்னாடி ஆடான்னு ஒரு காமெடி இருக்குல்ல, சுருளிராஜனுடைய ஃபேமஸான அந்த டைரக்டர். ஸோ அவரும் ராமநாராயணன் சேர்ந்து கம்பைன் பண்ணி ராம் ரஹீம்ங்கிற பேரில் நிறைய படங்களுக்கு ஸ்கிரிப்ட்லாம் பண்ணாங்க. ஸோ அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அகத்தியன்.